மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. எல்லாம் அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் படுத்திருக்கவங்க, உட்கார்ந்துருக்கவங்க, அங்கங்க பொட்டல் தெரியாது எழுப்பி விட்டுருங்க. எல்லாரும் எதிரிங்க. ஆண்டவருடைய அளப்பரிய அந்த வல்லமையை, ஆசீர்வாதத்தை நாம் சுவைக்க இருக்கிறோம். நிச்சயமாக அன்பு தந்தை அருள்பணி செல்வம் அவர்கள் திருச்சியிலிருந்து தந்தை அவர்கள் இங்கு நமக்காக இறை செய்தி கொடுக்க வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு இறை செய்தியாளர், தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு சென்று இறை செய்தி சொல்லக்கூடிய தந்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஜோரா கைதட்டி தந்தைக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். அவரோடு இணைந்து ஃப்ரெட்ரிக் ஹென்றி, ஒரு சகோதரர், அன்பு சகோதரர் ஹென்றி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஜோரா ஒரு கைதட்டி வாழ்த்து சொல்லிக்குவோமா? சந்தோஷம், சந்தோஷம். அன்பான தந்தையே, இதோ எத்தனையோ ஆண்டுகளில் பார்க்க முடியாத அருமையான பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வந்திருக்கின்றீர். இந்த நாள் இதோ கார்மேல் அன்னையினுடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு கொண்டாடுகின்ற நாள். அதே நாளில் எங்களுக்கு இந்த பௌர்ணமி இரவை கொடுத்திருக்கின்றீர். இதுவரை நாங்கள் இந்த நாளை இப்படி கண்டதே இல்லை. கொடியேற்றத்தோடு அன்னையுடைய விழாவை கொண்டாட ஆரம்பித்த இந்த நாளிலே இதோ பௌர்ணமி இரவையும் கொடுத்து ஜெபியுங்கள் என் பிள்ளைகளே, என்னை நோக்கி வேண்டுங்கள், உங்களுக்கு அதிசயங்களை காட்டுவேன், அற்புதங்களை காணச் செய்வேன், நீங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கு மேலாகவே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றீரே. இதோ வாஞ்சையோடு இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் ஒருமனத்தோராய் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஊரும் உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆம், இதோ நீர் வேண்டும், உம்மை நாங்கள் மகிமை செய்ய எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த வேளையிலே எல்லா வேளைகளையும் விடுத்துவிட்டு இன்னும் நாங்கள் ஓய்வெடுத்து மகிழ்ச்சியோடு உறங்குகின்ற இந்த நேரத்தையும் உமக்காக அர்ப்பணிக்க வாஞ்சையோடு வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கும் தெய்வமே, இயேசுவே ஆசீர்வதியும். இதோ இந்த தேரை சுமந்து கொண்டு ஏதோ எனக்கு குழந்தை வேண்டுமே என்று சொல்லி வாஞ்சையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய அன்பான பிள்ளைகளை உமது பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். புதுமைகள், அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியிலே, இந்த இடத்திலே சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும். கண்ணீரை நீர் போக்கும், கவலைகளை நீர் மறக்க செய்யும். இதோ குழந்தையை கொடுத்து இவர்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி உருவாக்கும், ஆனந்தத்தை நீர் அளப்பரிய விதத்திலே காண செய்யும். இவருடைய கண்ணீரை துடைக்கின்ற தெய்வமே, இதோ இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னியும். இதோ இவர்கள் செய்த குற்றமுறைகளை எல்லாம் மன்னித்து இந்த குடும்பத்திற்கு நீர் விளக்கேற்றி வையும். இதோ வாரிசை உருவாக்கும். இதோ வேண்டுகின்ற விண்ணப்பிக்கின்ற இந்த வண்டாட்டை தயவாய் கேளும் தெய்வமே, இயேசுவே கேளும். கண்ணீரை துடைக்கின்றவரே, வாஞ்சையோடு ஜெபிக்கின்றோம். இந்த பிள்ளைகளோடு நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை கேளும். இன்னும் எத்தனையோ வேண்டல்கள். பிள்ளைகள் படிக்க வேண்டும், குடும்பத்திலே அமைதி நிலவ வேண்டும், திருமணம் சிறப்பாக நடக்க வேண்டும், இன்னும் நல்ல இடத்திலே வரன் வேண்டும், இன்னும் பொருளாதாரம், கடன் தொல்லை எல்லாம், பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ தேவைகள், வேண்டுகள், மன்றாட்டுக்களோடு வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளை நீர் கருணையோடு பார்வப்பா. இயேசுவே தெய்வமே, இதோ உம்முடைய பெயரை சொன்னாலே அதிசயம் நடக்கின்றதே. அந்த அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டும். அவருடைய வாழ்விலே நீரே விளக்கேற்றும். இயேசுவே கரம் தொடும், இயேசுவே இதயத்தை தொடும், இயேசுவே இவர்களை தொடும், அதிசயத்தை காண செய்யும். இதோ இந்த பௌர்ணமி இரவிலே இவர்களுடைய வாழ்வில் நிம்மதியை கொடும், இவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கொடும். இயேசுவே ஒற்றுமை குடும்பங்களிலே வேங்க வேண்டும். இன்னும் இவர்கள் நினைக்கின்ற அத்துணையும் கைகூட வேண்டும். குழந்தை இயேசுவே, அதிசயங்களை செய்கின்றவரே, இதோ உம்முடைய கார்மேல் அண்ணனுடைய கொடியேற்றும் இந்த நாளிலே, மங்களகரமான மகிழ்ச்சியான நாளிலே இப்படிப்பட்ட வேண்டல்கள் எல்லாம் நிறைவேற இதோ நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. முழுவதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் அற்புத குழந்தை இயேசு கார்மல் அன்னை உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தரட்டும். மீண்டுமாய் இந்த இறை செய்தியை சொல்ல வந்திருக்கக்கூடிய அன்பு தந்தை செல்வன், பங்கு தந்தை
திருச்சி ஏர்போர்ட் நார்பட்டேன் சபை சார்ந்தவர்கள் தந்தை அவர்களை அன்போடு மீண்டுமாக கரவொலி எழுப்பி வரவேற்று ஜோரா கைதட்டுவோம். தந்தை அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். இது தந்தைக்கான நேரம். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? தூங்குறவெல்லாம் சொல்லுங்க praise the Lord. ஐயோ நிறைய பேர் தூங்குறீங்க. உனக்கு தூங்குறவங்களாம் சொல்லுங்க praise the Lordன்னு சொன்னேன். எல்லாம் praise the Lord சொல்றீங்க. அப்போ நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. சரி, தூங்காதவங்களாம் சொல்லுங்க praise the Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. நல்லது, அப்போ தான் நீங்களா இருக்கிறீங்கன்னு தெரியும். எனக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. தெய்வமே போற்றி. தெய்வமே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. தெய்வமே போற்றி. தெய்வமே போற்றி. ஆண்டவரே போற்றி. ஆண்டவரே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சரி, நல்லா அமர்ந்து கொள்ளுங்கள். யாரும் பேசாதீங்கம்மா. ஏன் பேசுறீங்க? பேசாதீங்க. நிறைய பேர் பேசிட்டீங்க. இங்கே கவனிங்க, சப்பரம் போயிட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் பின்னால போயிடுங்க. சப்பரத்தை வச்சிருக்கவங்க மேடைக்கு பின்னால போயிருங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறவங்கலாம் ஒரு முறை praise the Lord சொல்லுங்க. Praise the Lord. எப்பெல்லாம் ஜெபிப்பீங்க? எப்பெல்லாம் ஜெபிப்பீங்க? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். நான் மட்டும் கேட்குறேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா மாட்டிக்கிறீங்க. அதனால உண்மையை சொல்லுங்க. காலையில் ஜெபிப்பீங்க, 3 மணிக்கு ஜெபிப்பீங்க, இரவு 8 மணிக்கா? ரைட்டு. தூங்குறதுக்கு முன்னால ஜெபிப்பீங்க. ரைட்டு. இதுல தனியா ஜெபிக்கிறவங்க யாரு? எல்லாரும் தனியா தான் ஜெபிக்கிறீங்க. அப்ப குடும்பமா ஜெபிக்கிறவங்க யாரு? அட, ஏன் ஜாமி கேட்குறீங்க? எனக்கு ஒருத்தனை கட்டி வச்சாங்க. அவன் சாயந்தரம் ஆனா ஒரு பக்கமா போயிடுறான். அம்மா நல்லா கை காட்டுறாங்க, இப்படி கை காட்டுறாங்க. ஒரு அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு போயிடுறான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஜெபிக்கிறதுக்குள்ள வீடு 2 ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கதையா இருக்குது. அப்படிதான் நிறைய பேர் சொல்றீங்க. அதான் வருது கேட்டானா, நான் இந்த நாட்டில் சிறந்த குடிமகனுக்கு தேவை என்ன அப்படின்னு தன்னுடைய மனைவியிட்ட போய், என்னடே நான் தாண்டி இந்த வீட்டில் ஊரில் நாட்டில் சிறந்த குடிமகனே அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுருக்கான். இந்த சிறந்த குடிமகனுக்கு என்னடி தேவை நாட்டில், உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு மனைவிக்கிட்ட. எத்தனை மணிக்கு? காலையில் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊற்ற முடியுமோ எல்லாம் ஊற்றி கடைசியாக ஒரு 11 மணிக்கு சனிக்கிழமை அப்படியே லேசாக எட்டி பார்க்குது. இதான் நம்ம வீடா அப்படின்னு வேற சந்தேகம். ஏன்னா அடுத்த வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிடக்கூடாது இல்லையா? அதனால தான் வந்துட்டு இப்படி பேசுது. அப்படி பேசினாத்தான் அடுத்த மணி நீ யாரா என் வீட்டில் வந்துட்டு என்ன வாடி போடின்னு சொல்கிறாயின்னு வந்துடும் வார்த்தை. அதனால் சரி நம்ம வீட்டில் நுழைஞ்சிட்டோன்னு உறுதிப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. ஏங்க இப்படி கேட்குறீங்க?
எஸ் சனியனே, இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்றியா நீ குடிமகன் தான் அப்படின்னு சொல்லுது. ஆமாடி, இந்த குடிமகனுக்கு தாண்டி என்ன வேணும்னு கேட்குற அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்லாம நிக்குது. சனியை போய் படு, முதல்ல படு, காலையில பேசிக்கோங்குது. இல்லடி, இந்த சிறந்த குடிமகனுக்கு என்ன தேவை தெரியுமா? ஊறுகாய். என்ன தேவை? ஊறுகாய் தேவை அப்படின்னு சொன்னானா. அது மாதிரி நம்ம கதையும் ஆகிடக்கூடாது. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்னொரு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. அது எப்படின்னு கேட்டா, ஒருத்தன் குடிகாரன் டாக்டர்கிட்ட போறான். குடிகாரன் ஒருத்தன் டாக்டர்கிட்ட போறான். போய் என்ன பிரச்சனை தெரியல சார், எனக்கு கொஞ்ச நாளாவே வலிக்குது சார் அப்படின்னு. அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உன்னுடைய லிவர் கொஞ்சம் பெரிதாக இருக்கு தம்பி, பெருசாயிருக்கு, நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஓ, அப்பனா என்னுடைய விஸ்கியுடைய கொள்ளளவு கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? லிவர் எல்லாரும் ஆச்சுன்னா அவர் குடிக்கக்கூடிய அளவு இன்னும் கூடுமா? டாக்டர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இப்படியெல்லாம் நிறைய கதைகள்லாம் இருக்கு. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சொன்னீங்க ஜெபிக்கிறேன் அப்படின்னு. ஆனா குடும்பமா ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சத்தத்தை காணோம். குடும்பமா ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா சத்தத்தை காணோம். கூடி ஜெபிக்கும் குடும்பம் குலையாது, நிலை குலையாது அப்படிம்பாங்க. கூடி ஜெபிக்கிற குடும்பம். அப்புறம் ஜெபிக்காத குடும்பம், ஜெபிக்காத குடும்பம் சீரழிந்த குடும்பம் ஒருத்தர் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் கூரை இல்லாத வீடு அப்படிம்பாங்க. என்னது? கூரை இல்லாத வீடு. ஒரு வீட்டுக்கு மேற்கூரை இல்லைன்னா அது எதுக்கு வீடு? இந்த ஒரு சினிமா படத்தில் கூட பார்ப்பாங்க, என்ன பிரதர் அழகா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நல்ல என்ன வீடு வாடகைக்கு விடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. வீட்டை பார்ப்பாங்க, பெரிய வாசல் எல்லாம் இருக்கும். உள்ளே போனால் என்ன இருக்கும்? அதை பார்த்தா ஞாபகம் இருக்குமா? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒன்றுமே இருக்காது. அப்புறம் இன்னொரு ஜோக்கு இருக்கு, அதில் வடிவேலு என்னம்மா இதெல்லாம் நல்லா சொல்வீங்க இருக்கு. பைபிளில் கேட்கும்போது தான் என்ன சொல்றீங்கன்னு தெரியல. உள்ள வர்றேன். அப்புறம் வடிவேலு ஒரு இதில் படத்தில் என்னப்பா கேணி வெட்டுவான், ஐயோ என் கேணியை காணாமல் சொல்லுவான்ல. அந்த மாதிரி தான் ஜெபிக்கல, குடும்பமாக ஜெபிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கூரை இல்லாத வீடு தான் நீங்களாம். இப்ப கூரை இல்லாத வீட்டில் மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும், மேலே பறந்து போற பறவையும் பேண்டுட்டு போயிடும். நான் ரொம்ப கொலைக்கலாவே சொல்லுவேன், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்கணும். என்ன அதனால இதுல கோவப்படுறதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் இல்லை. என்னடா பேண்டுட்டு போகுதுன்னு சொல்லாதீங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர் கூட நான் அப்படிதான் மாணவர்கிட்ட சில நேரம்லாம் பேசுவேன். ஏன்னா பதியும், மனதில் பதியும் என்பதற்காக சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் தான் இதெல்லாம். அப்புறம் சுத்தி ஓடுற நாய், தெருவில் ஓடுறது, ஊர்ல ஓடுற நாய், பேய், கழுத, குதிரை எல்லாம் என்ன வரும்? கூரை இல்லை, ஒண்ணும் இல்லையே. ஒன்று நாய் வந்து அப்படின்னு உச்சா இருக்கும். ஒரு பக்கம் கழுத வந்து வாழை தூக்கிட்டு சாணத்தை போட்டு போவோம். எல்லாம் நடக்கும். ஆக நம்மை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். ஏன்னா நமக்கு கூரை இல்லை. ஆக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன? ஜெபம். ஜெபமே ஜெயம். ஜெபமே ஜெயம். ஆக ஜெபிக்கின்ற குடும்பத்தினுடைய அமைதியை மிக அழகாக சொல்கிறார். ஒரு சிந்தனையில மிக அழகாக சொல்கிறார், ஜெபிக்கின்ற குடும்பத்தின் அமைதியை அணுகுண்டாலும்
நிலைகுலைய செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த குடும்பம் தினமும் ஜெபிக்கின்ற குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய அமைதி, நிம்மதி அதை அணுகுண்டாலும் தகர்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். எங்க இடையில பாதி பேர் கையெல்லாம் காணங்க, கையிருக்க மட்டும் தூக்குங்க ப்ளீஸ். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இடையில கையெல்லாம் தூக்கலைன்னா நீங்க தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நான் அங்க வந்து உட்கார்ந்துருவேன், உங்களை இங்க மைக்கை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லிவிட்டு. யாரையாவது அப்படி கண்டுபிடிச்சேனா? அதனால நீங்க நான் பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது சாமி தூங்கல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? நீங்க தான் சொல்லணும் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவீங்க. நான் என்ன புரிதல் பெறுறேன்? சாமி நாங்க தூங்கல, கேட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு அர்த்தம். நீங்க தூக்குனா, தூக்கலைன்னா போடா யார் பெத்த பிள்ளையோ வந்து கத்திட்டு கிடக்கிறா, கத்து கத்து, ஓ நேரம் ஓ விதி, இந்த நேரத்துலேயும் வந்து இப்படி கத்தணும்னு சொல்லிட்டு கத்து. எங்களுக்கு என்ன, வந்தோம் நல்லா சோறு கிடைச்சது, சாப்பிட்டோம், தூங்குறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, கனவுலாம் காணக்கூடாது. சரிங்களா? இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு ஜெபித்தாரா? ஜெபித்தாரா? அமர வச்சுட்டு ஜெபித்தார் இல்லையா? ஒரு சில எடுத்துக்காட்டுகளை விவிலியத்தின் அடிப்படையில் சொல்லுவேன். இயேசு ஜெபிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பைபிள் வச்சிருக்கிறீங்களா? இங்கே மைக்கில் யாராவது இருந்தீங்கன்னா கூட பைபிள் எடுத்துக்கலாம். மைக்கில் இருந்து எனக்கு வாசிங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொல்றது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக, பாருங்க நல்லா கேளுங்க, எவர்? இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில், கடவுளிடம் வேண்டல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். இரவெல்லாம் செலவழித்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். எங்க இயேசுவே கடவுள்னு சொல்றோம், நமக்காக உயிர் கொடுத்த கடவுளுங்கிறோம், சிலுவையில் தன்னை பழியாக்கி நம்மை எல்லாம் மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் சொல்லுகிறது மிக அழகாக. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 5-6வது வசனம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக அழகாக, கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக, ஆமென். இல்ல நம்மை மீட்டு கொள்ள கொடுக்கப்பட்ட விலை அப்படின்னு வரும் பாருங்க. எந்த வசனம் தொடர்ந்து வரும்? இல்ல 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 அது இல்லை. இந்த வர நானே எடுத்துறேன். கரெக்டான வசனத்தை எடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றில் இல்லை, சாரி மன்னிக்கவும், ஒன்றில் இல்லை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அது இல்லை. யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் விடுங்க, அதில் இருக்கும். எஸ், தவறுகளா சொல்லிட்டேன். 1 யோவான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. உங்கள் மூதாதையரிடமிருந்து
வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தம் ஆகும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆக இயேசு விலை கொடுத்து நம்மை மீட்டுள்ளார். இயேசு நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார். கடவுள் அவர். அதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுவார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது. கரெக்டா சொல்லுங்க. வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு யோவான் 1:14 என்ன சொல்றாரு? வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். Praise the Lord. 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 ஆக இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, கடவுளாய் இருந்த அவர் மனிதனானார், நமக்காக நம்மிடையே குடிகொண்டார். ஆனால் அந்த இயேசு, நாம் கடவுளாய் கொண்டாடும் இயேசு, கடவுளாய் நாம் வணங்கும் இயேசு, கடவுளாய் நாம் போற்றும் இயேசு, கடவுளாய் நாம் மாட்சிப்படுத்தும் இயேசு மலைக்கு செல்லுகிறார். வேண்டுவதற்காக செல்லுகிறார். அவர் அங்கே இரவெல்லாம் கடவுளிடம் வேண்டுதல் செய்தார், செலவழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டதா இல்லையா? வாசிக்க கேட்டோமா இல்லையா? எதற்கு முன்னால் என்ன செயல் செய்ய போனார்? அவர் வேண்டினார். 12 அப்போஸ்தலர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஆக தனக்கு பின் இந்த இறை ஆட்சியை கட்டி எழுப்ப வேண்டும், இந்த இறை அன்பை கொடுக்க வேண்டும். தான் எதற்காக இந்த உலகத்திலே மனித உரு எடுத்தோமோ, எதற்காக சிலுவையின் பாடுகளை ஏற்றேன், எதற்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தாரோ, அது நின்று விடக்கூடாது, தொடர்ந்து நடக்கணும். அதுக்கு ஆட்கள் தேவை, அவங்கள தயாரிக்கணும், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆக அது மாபெரும் செயல். இன்னைக்கு இப்போ இங்கே கூட இது இளம் குரு மாணவர் இல்லம் அப்படின்னு சொன்னாங்க. சாமியாருக்கு படிக்கக்கூடியவங்க 10 வருடம் 12 வருடம் 16 வருடங்கள் படிக்கிறோமா இல்லையா? பயிற்சி கொடுத்தா தான் இந்த இடத்துல நிற்க முடியும். அந்த ஆண்டவனுடைய பெயரால் யார் அழைக்கின்றாரோ அழைத்தவன் அதைத்தான் மிக அழகாக யோவான் நற்செய்தியிலே சொல்லும்போது சொல்வார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவார் இல்லையா? ஆக அப்படியாக இயேசுவில் அருமையான என் சகோதரனே, என் சகோதரியே, என் தேவ பிள்ளைகளை இயேசு இரவெல்லாம் வேண்டுதல் செய்கிறார். எதற்காக? 12 சீடர்களை, 12 அப்போஸ்தலர்களை உருவாக்குவதற்காக, தேர்ந்தெடுப்பதற்காக. ஏனென்றால் அவர்கள்தான் தலைமை. இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு இந்த 12 அப்போஸ்தலர்கள் இல்லை என்று சொன்னால் இன்று கிறிஸ்தவம் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை. இயேசுவின் சிலுவையை பற்றி பெருமை பேச முடியாது, இயேசுவின் இறப்பு உயிர்ப்பை பற்றி நாம் சொல்லவும் முடியாது, போதிக்கவும் முடியாது. எதற்குமே வழி இல்லை. அவர்கள்தான் கட்டி காத்தார்கள். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 42. நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர். யாரு சொல்றா அந்த வார்த்தைய? இயேசு சொல்லுகிறார் கடவுளிடம், நீர் எப்பொழுதும் என் குரலுக்கு, என்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர்.
என்பது எனக்கு தெரியும். என்பது எனக்கு தெரியும். அங்கே உள்ள நிகழ்வு என்ன தெரியுமா? இயேசு லாசரை, இறந்த லாசரை உயிர்ப்பிக்க செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறார். ஆக நீங்களும் ஜெபிக்கணும், நீங்களும் ஜெபிக்கணும். தனியா ஜெபிப்பதல்ல, குடும்பமாக ஜெபிக்கணும், குடும்பமாக ஜெபிக்கணும். கூடி ஜெபிக்கும் குடும்பம் குலையாது, நிலை குலையாது என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் அவர்களை விட்டு அகன்று நகரத்திற்கு வெளியே உள்ள பெத்தானியாவுக்கு சென்று அன்றிரவு அங்கு தங்கினார். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். என்ன நிகழ்வு அப்படின்னா, பின்னணியில அவர் ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார். ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார். அந்த நிகழ்வு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என் தந்தையின் இல்லத்தை வியாபார கூடம் ஆக்கிக்கிட்டீங்களா? அப்பா பாவிகளா, ஏண்டா இப்படி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி சாட்டையால் அடித்து அவர்களை விரட்டுகிறார். ஆக ஒரு புரட்சி வீரனாக போகிறார். அங்கே இந்த புரட்சி அவர் செய்வதற்கு இறை வல்லமை தேவைப்பட்டது. ஆக இரவெல்லாம் ஜெபிக்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23ல 5000 பேருக்கு உணவளிக்க விரும்புகிறார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். தனியாக. ஆக அவர் பாருங்க, எங்க போனாலும் இயேசுவின் பின்னால பெரிய கூட்டம், எப்போ போனாலும் கூட்டம் பின்தொடர்ந்தே அவருக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் தனிமையான இடத்துக்கு செல்லுகிறார், மலைக்கு செல்லுகிறார், நகருக்கு வெளியே செல்லுகிறார், கடவுளோடு உரையாடுகிறார், ஜெபிக்கிறார், வல்லமை பெறுகிறார், ஆற்றல் பெறுகிறார். ஆக இறை சித்தத்தை அவர் உணரவும், அந்த இறை சித்தத்தை வெளிப்படுத்தவும், இறை திட்டப்படி, சித்தப்படி, திருவிழப்படி தன் பணியை செய்வதற்கான ஆற்றல் பெறுகிறார் என்பதுதான் உண்மை. அங்க நிகழ்வு என்ன தெரியுமா? 5000 பேர் பசியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உணவளிக்கணும். அங்க இருக்கிறது 5 அப்பமும் 2 மீன் துண்டுகளும் மட்டும் இருக்கிறது. 5000 பேர் சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு புதுமை அவர் செய்யணும். அங்கே அந்த மக்களுக்கு வயிறார உணவு கொடுக்கணும். ஆக அவர் இரவெல்லாம் ஜெபிக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு 26:39 26:39 கெஸ்தமனி தோட்டத்துல பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து என் தந்தையே முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபிக்கின்றார். ஒவ்வொரு வேளையிலும் ஜெபிக்கின்றார், எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறார். சற்று அப்பால் சென்று, ஏன்னா சிலுவையின் பாடுகளை ஏற்க வேண்டும், அதுதான் இறைவனின் திட்டம். சிலுவை சுமந்து செல்லணும், முள்முடி தாங்கணும், சாட்டை அடிகளை தாங்கணும், கன்னத்தில் அறையப்பட்ட அடியை தாங்கணும், காரி உமிழ்ந்த அவமானத்தை தாங்கணும், ஆடையை கிழித்து அவமானம் நிர்வாணப்படுத்தினாங்க, அவமானம்.
காரி உமிழ்ந்தார்கள். என்ன கொடுமை செய்யவில்லை, எல்லாம் செய்தார்கள். அத்தனையும் தாங்க வேண்டும், வல்லமை வேண்டும். ஜெபிக்கிறார், ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஜெபிக்கிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார்? ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பப்படியே ஆகட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர், வல்லவர், போதுமானவர். கைதட்டு, கைதட்டு, கைதட்டு. உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். Praise the Lord. 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 பின்னாலெல்லாம் கையை காணோம். சாமி விடுறே, நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பின்னால எல்லாம், பின்னால இருக்கவங்கலாம் கொஞ்சம் கை தூக்குங்க பாப்பா. Praise the Lord. Praise the Lord. நான் தூங்கவே விட மாட்டேன், அப்பப்ப அப்படியே தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பேன். ரைட், வெரி குட். இந்த பக்கம் கொடிமரத்தில் இருக்கவங்களா, கொடிமரத்தில் இருக்கவங்க நல்லா தான் தூக்குறாங்க. ஆனா இங்க தான் காணோம். சேர் மட்டும் தான் தெரியுது, ஆளெல்லாம் காணோம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இயேசுவில் அருமையானவர்களே, இப்படி நிறைய இருக்கிறது. இயேசு ஜெபித்தார் என்று விவிலியம் முழுவதும் பரவி கிடக்கிறது. விவிலியம் முழுவதும் பரவி கிடக்கிறது. நேரம் தாமதமாக இருக்கிறது, நேரம் குறைவாக இருக்கிறது. அதனால் இதில் விரிவாக நான் போகல. இருந்தாலும் ரெஃபரன்ஸை அங்கங்கே சொல்லிட்டு டக்கு டக்குன்னு போகிறேன் பாருங்க. இப்போ தொடக்கத்தில் இதில் அந்த கெஸ்தமணி தோட்டத்தில் ஜெபிக்கிறார் இல்லையா? ஜெபிக்கும்போது இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகழட்டும், ஆனாலும் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி. உலகெல்லாம் தொழுநோயால் உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க, விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொழுநோய் கால்ரான்னு ஒன்று இருந்துச்சு. அது 1970 என்ன சாமி 70 அந்த டைமில் நான்லாம் பிறக்கலை. நான் பிறக்கும் போதெல்லாம் அது முடிஞ்சிருச்சு. 74 75 நான் பிறக்கும் போதெல்லாம் அந்த கால்ரா நோய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. ஐயா பெரியவங்களாம் பார்த்துருக்கிறீங்களா? பெரிய மனுஷங்களாம் பார்த்துருக்கிறீங்களா அந்த கால்ரா நோயை? அதை விட கொடுமையானது இந்த தொழுநோயின்னு சொல்லுவாங்க. அப்படி அப்படியே கைக்கு விரலெல்லாம் சுருங்கிரு, கால் விரலெல்லாம் சுருங்கிரும், புண்ணு அழுகும், ஊத்தும், அப்படியே வட்டியும், சலமா வட்டியுமா, புழுலாம் இருக்குமா. அவங்க தொடுற பிளேட்டு எதையுமே மற்றவங்க வீட்டில் இருக்கவங்க தொடமாட்டாங்க. கட்டின பொண்டாட்டியும் தொடமாட்டா, பெத்த பிள்ளையும் தொடமாட்டாங்க. வீட்டில் காட்டில் கொண்டு தனியாலாம் விட்டுருவாங்களா. அவ்வளோ கொடுமையான நோய்ங்க, அவ்வளோ கொடுமையான நோய். ஆனால் அந்த மனுஷன் இயேசுகிட்ட வர்றான். இயேசுகிட்ட வந்துட்டு நீர் விரும்பினால், எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான் கேளுங்க. நமக்கு எவ்வளவு சோதனை வேதனை எல்லாம் இருக்குல்ல, கஷ்டம்லாம் இருக்கு. ஐயோ இந்த இதுக்கு கஷ்டம் என்னை விட்டு போகாதான் எப்படிலாம் நினைப்போம். ஒரு நேரம், சில நேரம் ஏதோ ஒன்று இப்படி பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு போகிற நேரம் யாராவது ஒருத கொஞ்ச நேரம் கொடுப்பா, நானா சுமந்துட்டு வர்றேன்னு சொல்ல மாட்டாங்களா? நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? இல்லை ஒரு வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கிறோம், அப்படியே அடிக்கிற வெயில், யாராவது டூவீலர் அக்கா எங்கக்கா போற, வாக்கா நானா விட்டு போறேன், நான் அந்த பக்கம் தான் போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க,
அப்ப அப்படித்தானே இவன் விருப்பப்பட்டிருப்பான் இந்த நோய் நீங்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து கடவுள்கிட்ட என் விருப்பம் அப்படிங்கிறது, அவன் விருப்பம் அப்படிங்கிறத தேடாம ஆண்டவருடைய விருப்பத்தை தேடினான். நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். ஆண்டவர் இயேசு அப்படித்தான் ஜெபிக்கிறாரு. இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு சொன்னாலும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆக இயேசுவில் அருமையான என் சகோதரனே, என் சகோதரியே, என் தேவ பிள்ளைகளை, ஜெபிப்பது நான் நினைச்சது நடக்கணும். என்ன நடக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரி பெரிய மாடி வீடு கட்டிவிட்டா. எப்படித்தான் சம்பாதிச்சாலும் தெரியல, என்ன போலதான் இங்க இருந்தா. நாளைக்கு அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஊர்ல தான் பிறந்தா, எனக்கு அவங்க அப்பா ஆத்தா எல்லாரையும் தெரியும். அவ்வளவு கஷ்டப்படுற குடும்பம் வந்து இங்க வந்து பாரு 2 கார் வச்சிருக்கிறா. கடவுளே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கும் கார் வேணும். அப்படிலாமா ஜெபிக்கிறது? அப்படிமா ஜெபிக்கிறது? இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவாங்களே, நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்யறது உன்னால கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மண்ணள்ளி போட்டானா. எப்படி? நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்யறது நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும் சேலஞ்ச். இவன் கண்ணை மூடிக்கிட்டு மண்ணள்ளி போட்டானா, அதனால கண்ணை நம்ம மண்ணள்ளி போட முடியுமா? அப்படித்தான் நினைக்கிறோம். நம்மளாம் நல்லா இருந்துக்கிறோன்னு, மற்றவெல்லாம் கெட்டு போகணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் நமக்காக அல்ல பிறருக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிறருக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கணும். நம் ஜெபம் என்பது இறைவனின் சித்தத்தை நாடுவது, இறைவனின் திட்டத்துக்கு நம்மை கையளிப்பது, இறைவன் விரும்புவது நம் வாழ்விலே நிறைவேற இடமளிப்பது. அப்பா சரணடைவது. ஆண்டவர் இயேசு முகம் குப்புற விழுந்தார். முகம் குப்புற ஏன் விழுந்து ஜெபிக்கிறாரு? வாசிக்கும்ல, முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார்னு. சரணாகதி அடைதல், சரணடைதல், சரண்டரிங் ஒன் செல்ஃப். ஆக கடவுளிடம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அது நடக்கட்டும் அப்படின்னு நாம கேட்பதுதான் ஜெபம். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல எருசலேம் நகருக்காக ஜெபிக்கிறார் இயேசு. எருசலேமே எருசலேமே. இருக்கட்டும் பிரதர், அப்படியே போவோம், கொஞ்சம் வேகமாக போவோம். அதுக்கடுத்து மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும், மத்தேயு நற்செய்தி 9வது வசனம் 22வதிலும், மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28லும் இயேசு சுகம் தருகிறார், சுகம் அளிக்கிறார். நூற்றுவ தலைவனுக்கு சுகம் அளிக்கிறார், முடக்குவாதமற்றவனுக்கு சுகம் அளிக்கிறார், பார்வையற்ற இருவருக்கு சுகம் அளிக்கிறார், கனானிய பெண் மகனுக்கு நலம் அளிக்கிறார். ஆக இதெல்லாம் நிகழ்வுகள். ஆக சுகம் அளிப்பதற்கு முன்னால் தந்தையாகிய கடவுளிடம் அவர் ஜெபிக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இயேசு தனிமையாய் ஜெபிக்கிறார். சீடர்களை விட்டு அகன்று சென்று தனி இடத்திலே தனிமையாய் ஜெபிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13லே யோவானுடைய இறப்பு செய்தி கேட்ட பிறகு இயேசு தனிமையாய் நொந்து ஜெபிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக துக்க செய்திகள் இயேசுவையும் பாதித்தது என்பதை எல்லாம் நாம் அறிகிறோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37-38 தன் அன்பு சீடர்களை ஜெபிக்க அழைக்கிறார், ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார், ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1 உயர்ந்த மலையில் தனிமையாக தன்னுடைய ஒரு மாற்றத்திற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். ஆக ஒரு மாற்றம் பெறுவதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44 எதிரிகளுக்காகவும் பகைவர்களுக்காகவும் துன்புறுத்துவோருக்காகவும் ஜெபிக்கிறார். அதை படிங்கள பிரதர். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இறைவனிடம் வேண்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கு துன்புறுத்துறவன் நாசமா போனல்ல. இன்னொன்று சொல்லுங்க, இப்படி இப்படி வீட்டில் உட்காந்துருப்போம், பக்கத்து வீட்டோட சண்டையாக இருக்கலாம், ஏதோ பிரச்சனை இல்லை, அவர் அப்படியே மனைவியை கூட்டிகிட்டு பைக்கில் போனார்னா, போறா பாரு பைக்கில் ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு நான் தான் இந்த ஊருக்கே அழகு அப்படின்னு காட்டிக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு இவங்க திரும்பக்கூடாது. போகிற வழியில் என்ன பண்ணிடணும்? ஆக்சிடென்ட் ஆகிடணும், இல்லை அங்கே இலவு வந்துடணும் அவங்களுக்கெல்லாம். அப்படின்னு தான் ஜெபிக்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? பகைவருக்காக ஜெபிங்கள், பகைவரையும் அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் இயேசு ஜெபிக்க கற்றுத் தருகிறார். இயேசு ஜெபிக்க கற்றுத் தருகிறார். அது என்ன ஜெபங்க? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது வெளிவேடக்காரரைப் போல் வெளிவேடக்காரர்களைப் போல பிதற்ற வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கோயிலுக்கு போறதே, நானும் கிறிஸ்தவன், எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த நல்ல புது சேலை, என் புருஷன் வாங்கி கொடுத்த நகை, என் அப்பன் போட்ட நகையெல்லாம் நல்ல கழுத்தில் போட்டுக்கிட்டு ஜிங்குன்னு காட்டிக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு கோயில் பூசை, ஞாயிற்றுக்கிழமை பூசைலாம் கிடச்சது ஒரு நாள். அப்படின்னு தான் பந்தவசா வந்துக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கும் தெரியாமல் எப்படி ஜெபிக்கணும், எப்படி வரணும் அப்படின்னு. இங்கே வந்து உட்காந்துட்டு, அங்கே பாருடி அவ கழுத்தில் கிடக்கிறது, இங்கே பாருடி இவ போட்டிருக்கிறத பாருடி, அவ சேலை எவ்வளோ ஒடி இருக்கு, இங்கே சாமியார் பாவம் கத்திட்டு கிடக்கிறாரு, ஆண்டவருடைய உடலில் எடுத்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை என் நினைவாக செய்யுங்கள்னா, அங்கே நினைவெல்லாம் வேற நினைவலைகளாக இருக்குது. அந்த சேலை எவ்வளவு இருக்கும், அந்த எவ்வளவு இருக்கும், அது என்னடி ப்ளவுஸில் இவ்வளோ ஒரு டிசைன்லாம் இருக்குது, இது புது டிசைனும் இப்போ எப்படி வந்தது எனக்கு தெரியாமல் போச்சு, எங்கடி டெய்லர் தைக்கிறாங்க, இப்படிலாம் ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்கும், சொல்ல வேண்டியதில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 22 படிங்க பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 22. எப்படி? நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் நீங்கள் ஜெபத்தில் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எதை நாம் நம்பிக்கையோடு ஜெபத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க சத்தமா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். ஆக நம்பிக்கை இருந்தால் தான் ஜெபம். நம்பிக்கை இல்லாத ஜெபம் செத்த விசுவாசம், வேர் இல்லாத மரம். மரம் எப்படி வேர் இல்லாம நிற்கும்? தொங்கிக்கிட்டு இருக்குமா? அது உயிரோட இருக்குமா? 4 நாள்ல காஞ்சு போகும். அது போலதான் ஜெபிக்காத குடும்பம் இறைவனின் ஆசீரை பெறாது. சமாதானம் இல்லாத குடும்பம், சாபம் நிறைந்த குடும்பம். ஆக என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, என் தேவ பிள்ளைகளை, அமைதி இல்ல, நிம்மதி இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல, கஷ்டம், துன்பம், துயரம், எங்கு போனாலும் பிரச்சனை 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 அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா குடும்ப ஜெபம் இல்லை. அதனால உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இல்லை. எங்க போய் எங்க சுத்தி எல்லாம் வர வேண்டிய எல்லா துன்பமும் எல்லா பேய்களும் ஒன்று சேர்ந்து எங்க உட்கார்ந்துருக்கு? உங்க குடும்பத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. அதனால வேற எங்கேயும் தேடிலாம் பேய் சாத்தான் குட்டி சாத்தான்லாம் தேடி போவாதீங்க. எல்லாம் நீங்கள் ஜெபிக்காத போது, குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்காத போது, குடும்பமாக ஜெபமாலை எல்லாம் செய்யாத போது அங்கே
சாத்தான் எல்லாம் குடிகொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவருடைய வல்லமை அங்கே செயல்படுவதற்கு தடை, எத்திசையிலும் தடை. எந்த தடைகளை தகர்த்து அவர் வரணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், உனக்கு நலன் கொடுக்கணும், பலன் கொடுக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னுடைய வேண்டுதலை கேட்கணும், உன் குடும்பத்தை வளர்ச்சியில் பாதையில் இட்டு செல்லணும், அப்படிலாம் நினைக்கிறாரு. முடியல. ஏன்னா நீ அவரை தேடி வல்ல, நீ அவரை தேடி வல்ல. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதையே லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5 தொடங்கி 13 சொல்லுகிறார். ஜெபத்தில் மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். ஓகே, இருக்கட்டும் சகோதரிகள், அன்பு சகோதரி தாங்க. அது என்னன்னா, நாம் செய்யும் செயலில் தளராது, மனம் தளராது, ஆங்கிலத்தில் பர்ஸ்வியரன்ஸ், அப்படி விடாமுயற்சி. ஆக நம்முடைய ஜெபத்தில் நாம் மனம் தளரக்கூடாது. கிடைக்கல அப்படின்னு போடான்னு விட்டுறக்கூடாது. கிடைக்கல, கிடைக்கும் வரை ஜெபித்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நடக்கும் வரை, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் வரை, கடவுள் உனக்கு மனம் திறந்து இரக்கப்பட்டு கருணை உள்ளத்தோடு நீ கேட்பதை கொடுக்கும் வரை கண்ணீரோடு செபி, மனம் தளராமல் செபி என்பதுதான் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே. அதனை கடந்து லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34 சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 23:34 வசனத்தில் படிங்க. அங்கிருந்தவர்கள் அப்பொழுது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது. இது என்ன, சிலுவையில் தொங்கிக்கிட்டு பெருமைக்காக சொன்னாரா, புகழுக்காக சொன்னாரா, எதுக்காக சொன்னாரு? இது ஜெபம், மன்னிப்பின் ஜெபம், மாபெரும் மகத்துவம் நிறைந்த ஜெபம். இதில் தான் கிறிஸ்தவம் அடங்கி இருக்கிறது. இதில் தான் கிறிஸ்தவத்தின் பெருமையும் இருக்கிறது. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கன்னத்தில் அறைந்த போது என்னை ஏன் அறைந்தாய் என்று கேட்ட இயேசு சிலுவையில் ஆணிகள் அடைபட தொங்கிய பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும் ஜெபிக்கிறார். கடவுளிடம் ஜெபிக்கிறார். தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று உனக்காக, எனக்காக, உலக மக்கள் அனைவருக்காகவும் ஜெபித்தார். மன்னிப்பின் ஜெபத்தை கொடுத்தார். மன்னித்து வாழ நம்மையும் அழைத்தார். மன்னித்து வாழ, மன்னிக்க மறுக்கிறோம், மன்னிக்க முடியலைங்கிறோம், என்னென்னமோ சொல்றோம், வேதனை வேதனை துன்பங்களை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏனென்றால் மன்னிக்காமல் இருப்பது தான் இது நடக்கிறது. மன்னிக்க முடிந்தால் எல்லாம் கரைஞ்சிரும், எல்லாம் போயிடும். அது முடியல நம்மளால. அதனால தான் வேதனை சுமந்து கொண்டே தெரிகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதரரே, எல்லாவற்றையும் கடந்து இறை இயேசுவில் பிரியமான யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு ஜெபிக்கிறார். அந்த 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இயேசு முழுவதுமாக ஜெபிக்கிறார். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடற் குழுவினரோடு சேர்ந்து கரங்கள் தட்டி உற்சாகமா பாடி இறைவனை மகிமைப்படுத்துவோம். பின் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். ஆஹா, எழுந்திரீங்க எல்லாரும் 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 கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே
நெருங்காது சாத்தான். கேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கொள்ளைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க, நல்லா கரங்களை தட்டுங்க. ரத்த ஓட்டம் கிடைக்கும், உள் உறுப்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். நல்லா கரங்களை தட்டி பாருங்க. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் நீக்குமனா, யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் நீக்குமனா, யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு காப்பவர், இயேசு இயேசு காப்பவர், அன்பு செய்பவர், இயேசு அன்பு இயேசு செய்பவர், அரவணைப்பவர், இயேசு அரவணைப்பவர், இயேசு ஆசீர்வதிப்பவர், இயேசு ஆசீர்வதிப்பவர், இயேசு பாவத்தை மன்னிப்பவர், இயேசு பாவங்களை இயேசு மன்னிப்பவர், விடுதலை அளிப்பவர், இயேசு விடுதலை இயேசு அளிப்பவர், என் ஆண்டவர், இயேசு 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 என் ஆண்டவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே, போற்றி இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya, ஹalleluya ஹalleluya, ஹalleluya ஹalleluya, ஹalleluya ஹalleluya, Hallelujah, ஹalleluya, 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 ஹalleluya. hallelujah, 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 hall
இயேசுவில் அருமையானவர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, என் சகோதரிய, இந்த நாள் முழு பௌர்ணமி. ஆக இந்த நாள்ல ஆண்டவனை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலம், கார்மேல் அன்னை வீட்டிருக்கின்ற இடம். எனக்கு ஆசீர் கிடைக்கும், என் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், என் உடல் நோய்க்கு மருந்து கிடைக்கும், என் மன காயங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ கடன் தொல்லை பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், அசுத்த ஆவிகளின் பிடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்படியெல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எத்தனையா இருந்தாலும் நம்பிக்கையோடு கூடிய ஜெபந்தான் என்ன சொல்லும், கேட்கப்படும். இறைவனின் ஆசிரையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி இல்லையா? நான் ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல போறேன். இப்ப அது யூடியூப்ல எல்லாம் வந்தது. நானே ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால அந்த செய்தியை பார்த்தேன். அமெரிக்காவில் ஒரு குடும்பம் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்காக அமெரிக்கா சென்ற குடும்பம். கணவன் மனைவி, வேகமா சொல்லிடுறேன் ஏன்னா நான் 1 மணிக்குள்ள முடிக்கணும் உங்களுக்கு. கணவன் மனைவி 2 பிள்ளைகள். கணவன் மனைவி 2 பிள்ளைகளோடு அமெரிக்காவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குடும்பம் அங்கு வேலைக்காக செல்கிறார்கள். கணவன் நல்ல வேலை பார்க்குறான். மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம். நம்ம காசுக்கு, அவங்க காசுக்கு இல்லை, நம்ம இந்திய காசுக்கு, நம்முடைய விலை மதிப்புக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். நல்ல சந்தோஷமா இருக்காங்க குடும்பம். திடீரென அவருக்கு ஒரு நோய்க்கான அறிகுறிகள் தொடங்குகிறது. அது என்ன என்றால் மறதி. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மூளை செயலிழக்கிறது. மறதி. இது 1000ல் 2 பேருக்கு தான் வருமா? இந்த வியாதி 1000ல் 2 பேருக்கு தான் வருமா? நல்லா கேட்கணும். 1000ல் 2 பேருக்கு தான் வருமா இந்த நோய். அப்படிப்பட்ட நோய் இவருக்கு வந்துருச்சு. வீட்டிலிருந்து போனார்னா கம்பெனிக்கு போறதுக்கு வழி தெரியல, எங்கெங்கேயோ போய் கதவை தட்டுறார். அப்ப அவருடைய ஐடியை பார்த்து யாராவது ஒருத்தர் கொண்டு இதான் உங்க கம்பெனின்னு விடுறாங்க. இப்படி சென்று கொண்டே இருக்கிறது. கடைசியில தன் மனைவியை யாருன்னு தெரியல, தன் பிள்ளைகளை யாருன்னு தெரியல, தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரல. யார் யார் வீட்லேயோ போய் நிற்கிறாரு, எந்தெந்த அப்பார்ட்மெண்ட்லேயோ போய் நிற்கிறாரு, முடியல. அப்போ சொல்கிறாங்க, இன்னும் 1 அல்லது 2 வருடங்கள் அவர் உயிரோடு இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அவர் நீண்ட நாள் வாழ்வது குறைவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன செய்வது என்ன புரியல. காதலிச்சு இவரை கட்டிக்கிடுச்சு. ஊருக்கு திரும்பி வர முடியாது. சொந்த பந்தங்கள்லாம் என்ன செய்வாங்க, வாழ்த்துவாங்கல்ல. எவ்வளவு அவமானப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். திரும்பி வர்றதுக்கான வழியும் தெரியல. ஆக திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு தேசத்துல எங்கேயோ போய் அனாதையா கிடக்குறாங்க. நல்ல கை நிறைய சம்பாதித்தாங்க, ஒன்றும் தெரியல. ஆனால் யாதின்னு வந்த பிறகு என்ன செய்யறதுனே தெரியல, ஒரு கதி இல்ல, அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. அப்ப அந்த வழிய நம்மள மாதிரி ஜெபத்துக்கு போகக்கூடிய ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க போகும்போது இந்த சகோதரியுடைய வீட்டை கடந்து செல்வது வழக்கம். அப்பப்போ ஏதாவது பேசுவாங்க அவருக்கு. ஏன்னா 2 பேருமே இந்தியாவில் இருந்து, இவருக்கு தமிழ்நாட்டுக்காரங்க. ஆனால் அந்த அம்மா குஜராத்தில் இருந்து அந்த ஃபேமிலி. ஆனால் இவங்க இருக்கிற அந்த லைனில் இருக்கிறாங்க, கடந்து போவாங்க. ஆனால் அவங்க குஜராத்து. ஆனாலும் நம்ம இந்தியாவில் இருந்து அப்படின்னு
உங்களுக்குள்ள ஒரு உறவு, ஒரு பந்தம், ஒரு நட்பு, அதனால பேசிட்டு போவாங்க அப்போ ஒரு நாள் இந்த அன்பு சகோதரி, எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு மட்டும் இவங்க சொல்றாங்க. இப்படியாக நாட்கள் கலந்து போகுது. ஒரு நாள் இந்த சகோதரி சொல்றாங்க, நீங்க கிறிஸ்தவங்க தானே, இந்த குஜராத்லேருந்து வந்தவங்க கிறிஸ்தவங்க, நீங்க கிறிஸ்தவங்க தானே, உங்க கடவுள் வல்லமை நிறைந்தவர்னு சொல்றாங்களே, சிலுவையில் உங்களுக்காக உயிரை கொடுத்தவர்னு சொல்றாங்கல்ல, உங்க அந்த கடவுள்கிட்ட இயேசுட்ட என் வீட்டுக்காருக்கா செபிங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியும் 2 வாரங்கள் 3 வாரங்கள் போயிடுச்சு. ஒரு நாள், மீண்டும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஜெபத்துக்கு போகும்போது என்னை கூட்டிட்டு போறீங்களா? ஒவ்வொரு நிகழ்வு அப்படியே அழகா அந்த அம்மா சாட்சியம் சொல்லக்கூடிய வீடியோ தான் நான் பார்த்தது. அந்த அம்மா தானே பேசுறாங்க, அப்படியே முழு வீடியோ கொடுத்துருக்காங்க. அது ஒரு 17 நிமிஷம் போகுது. 17 நிமிஷம் அந்த வீடியோ முழுமையா அவங்களே சொல்றாங்க. இவங்க ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க, நல்ல இந்து பாரம்பரிய பிராமண குடும்பத்தில் வந்த அம்மா இவங்க. ஆக அந்த குஜராத் ஃபேமிலி அவங்கள பார்த்து இப்படி கேட்டு அப்படி கேட்டு கடைசியாக ஒரு நாள் நானும் வரவா அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனையே இல்லை, சந்தோஷம், வாங்க நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அன்னைக்கு ஜெபத்துக்கு போன அந்த நாள், அந்த நேரத்தில் அங்கே வாசிக்கப்பட்ட வாசகம், அவர்கள் உள்ள நுழைஞ்ச உடனே கேட்ட வாசகம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிய, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க. ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே உன்னை தமக்கென ஒதுக்கி, இல்ல நிறைய பேர் வாசிக்க, யாராவது ஒரு வாசா என்னால கேட்க முடியும். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தன் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரே எனக்கு வெளிப்படுத்த திருவுள்ளம் கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசுவில் அருமையான என் சகோதரனே, என் சகோதரியே, என் தேவ பிள்ளைகளே, இது பவுலடிகளார் தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை. பவுலடிகளார் யாருன்னு தெரியும் நமக்கு. அவர் சவுலா எப்படி இருந்தார் அப்படிங்கிறதும் தெரியும். வாட்ச் பார்த்திருக்கும்ல, தமஸ்கு நகருக்கு குதிரையில போகும்போது அவர் கீழே விழுந்தார். சவுலே சவுலே என்ற குரல், அவர் உடனே இங்க இருந்து கிழிந்து கிடக்கிற சவுலு, நீ யாரியா, என் பேரை சொல்ற, நீ யாரியா அப்படின்னு கேட்கிற குரல் தான் கேட்டுச்சு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ துன்புறுத்தும் இயேசு நான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணி 22ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணி 26ஆம் அதிகாரம், இந்த 3 இடங்களிலும் பவுலடிகளாருடைய மனமாற்றம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் பணியில 3 இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவில் அருமையான என் சகோதரன், என் சகோதரிய, குதிரையிலிருந்து விழும் பொழுது குரல் ஒலி கேட்கிறது, சவுலே சவுலே அப்படின்னு. இவர் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நீ துன்புறுத்தும் இயேசுங்கிறாரு. இயேசு செத்து எவ்வளவோ நாளாச்சு, உயிர்த்து போயிட்டாரு, உயிர் உள்ளவராக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 18க்கு பிறகு சொல்லுவாரு, நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லுவார் நம் ஆண்டவர்.
வாழும் கடவுள் அவர், உயிருள்ள கடவுள் அவர், உயிருள்ள கடவுள் என்பதற்காக சொன்னேன் இயேசுவில் அருமையானவர்களே. ஆக அப்படிப்பட்ட கடவுள் பவுலடியாளர்ட்ட சொல்றாரு, சவுல்கிட்ட சொல்றாரு, நீ துன்புறுத்தும் இயேசு நான் அப்படின்னு. அப்ப பவுல் துன்புறுத்தியதெல்லாம் யார? இயேசுயா. கிறிஸ்தவ மக்களே, ஆக ஒருபோதும் நினைக்காத நீ படும் துன்பத்தில் ஆண்டவர் உன்னோடு இல்லைன்னு நினைக்காத, இருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை அன்னைக்கு வந்தது. இது இங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு நம்மோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை எப்படி நினைச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மோசேயை இறைவன் அழைக்கின்றார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில், விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எரியும் முட்புதர்ல ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அந்த மோசே இறைவன் அழைக்கும் பொழுது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதே மாதிரி தான் சொல்லுகிறார். போ, எகிப்தில் என் மக்கள் படும், இந்த வசனம் அப்படியே இருக்கும், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன், என் கண்களால் கண்டேன். ஒரு வார்த்தை பாருங்க அழகா, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். போ, பார்வோனின் அடிமை தனையிலிருந்து என் மக்களை விடுதலையின் பாதையில் அழைத்து வா. Praise the Lord. 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 நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்பதற்காக அடுத்து சொல்லிட்டு இருக்க, வேற ஒன்று பாடிக்கிட்டு இருக்கோம். இயேசுவில் அருமையானவர்களே, ஆக இயேசு சவுலை பவுலாக மாற்றும் அந்த நிலையிலும் நீ துன்புறுத்தும் இயேசாக நீ நான் எல்லாரும் ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் படும் துன்பங்களில் இயேசு இருக்கிறான் சொல்லும்போது அந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளையும் யாவை இறைவன் மிக அழகாக சொல்லுகிறார். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அதனால மோசையை முட்புதர்லேருந்து அழைச்சி போய் என்னுடைய மக்களை விடுதலையின் பாளையில் அழைத்துவாக படும் துன்பங்களில் ஆண்டவர் இருக்கிறார். நம்புறவங்களா யாருங்க? Praise the Lord சொல்லுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆக பவுல் அடிகளாரை அழைத்த இறைவன், அந்த வசனம் கலாத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15வது வசனம். இந்த அம்மா அந்த ஜெபக்கூடத்துல நுழைஞ்ச உடனே காதுல விழுகிறது இந்த வசனம். என்னது? நீ தாயின் கருவில் உருவாகும் முன்பே. இல்ல எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்லுங்க. தமக்கென ஒதுக்கி வைத்து தம் அருளால் என்னை அழைத்த கடவுள் தன் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்க அவரே என்னை வெளிப்படுத்தி இது என்னை தேர்ந்து கொண்டார் என்று. ஆக இந்த அம்மாவுக்கு புரியல. இந்த அம்மாவுக்கு பைபிள் தெரியுமா? தெரியாது. இந்த வசனத்தை பற்றி தெரியுமா? தெரியாது. ஆனால் காதில் பட்ட வசனம். அப்ப கூட்டிகிட்டு போன அம்மாட்ட கேட்குறாங்க, இதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல, எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்க இதை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அங்கே ஒரு அருள் சகோதரி இருந்தாங்க. அந்த அருள் சகோதரியை கூப்பிட்டு இவங்க கூட்டிகிட்டு போய் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இவங்களுக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, வேதனைப்படுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாருன்னு சொல்கிறாங்க, அவருக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது, அவங்க இந்த வசனத்தை படியா. அப்போ அருள் சகோதரி அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவருடைய சிந்தனைகள் எண்ணத்தை லேசாக விதைக்கிறார்கள், தூவுகிறார்கள். எப்படி தூவுறாங்க? நீ பிறக்கும் போதே உன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நீ இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாயில, ஆண்டவர் அன்றே நிச்சயித்திருக்கிறார். நீ உன்னுடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே கடவுள் இயேசு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உன்னை தம் அருளால் ஒதுக்கி வைத்திருக்கிறார். அதனால் தான் இனி இந்த இடத்துக்கு இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இத்தனை வயதாயும் நீ வந்திருக்கிற. அதனால அவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. உனக்கு வல்லமை வெளிப்படும், உன் வாழ்வில் வல்லமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க.
அன்றைக்கு ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு. ஆர்வமாக இருக்காங்க. மறு ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு முன்னால் கிளம்பி வந்து, அக்கா ஞாயிற்றுக்கிழமைக்கா போகலையாக்கா இன்னைக்கு ஜெபத்துக்கு, எப்போக்கா போகிறது வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நானும் ரெடி தான் வாங்க அப்படின்னு போகணும்னு 2 பேரும் போகிறாங்க. அன்றைக்கு அவர்களுக்கு வாசிக்கப்பட்ட வசனம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 11 முடிய. ரோமையர் புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஏனெனில் இயேசுவே ஆண்டவர். நல்லா சொல்லுங்க, கரெக்டா வாசிங்க. வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். Praise the Lord. 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 அப்ப இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட வேண்டும். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழுதா செய்தார் என்று அறிக்கையிடணும், நம்பணும். இவங்க யாரு? நம்பிக்கை இல்லாதவங்க, யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, பைபிளும் தெரியாது. ஆக இதுக்கும் விளக்கம். விளக்கம் கொடுக்க சகோதரி உடனே விளக்கம் கொடுக்கிறாங்க. நீ இயேசுவின் பெயரை சொல்லு, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, இறந்த இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லு, உன் கணவன் நிச்சயமாக நலம் பெறுவான், அப்படித்தான் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க. அவர்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அடுத்து ஜெபத்துக்கு வர்றாங்க. அடுத்து ஜெபத்துக்கு வரும்போது அவர்களுக்கு கிடைத்த வார்த்தை மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆன்மாவை கொல்ல இயலாத உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆக நம்மை போல மனிதர்களால் தீங்கு எதுவும் ஏற்படலாம், அதற்கெல்லாம் நாம் அஞ்ச தேவையில்லை. உடலை அழிக்க முடிந்தவன் ஆன்மாவை அழிக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. ஆன்மா இறைவனுக்கு சொந்தமானது. ஆக ஆன்மாவையும் உடலையும் அழிக்க வல்ல கடவுளுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை வளர்க்க அன்று கிடைத்த வசனம். அப்ப உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவர் யாருன்னு கேட்கிறாங்க. இயேசுங்கிறாங்க. திரும்பவும் அந்த இயேசுவில் நம்பிக்கை கொள், இயேசுவை ஆண்டவர் என வாயார அறிக்கையிடு. அதுக்கு ரெண்டாவது வாரத்தில் கிடைச்ச அதே வசனத்தை சொல்லி அவங்கள திடப்படுத்துறாங்க, உறுதிப்படுத்துறாங்க. இப்ப நாலாவது வாரம் பூசைக்கு போகும்போது தன் கணவனையும் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு போறாங்க. இந்த குஜராத்லேருந்து வந்த அம்மாவை விட்டுட்டாங்க. இவங்களே முன்னால போயிட்டாங்க. அன்று போகும்போது அங்கே இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16-17. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும்
எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அருமையானவரே, ஆக தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே தமக்கென ஒதுக்கி வைத்து தம் அருளால் நம்முடைய பெருமை அல்ல, அவருடைய அருளால் நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களாக்கிறார். அது மாதிரி அழைத்த கடவுள் அப்படின்னு அவங்களுடைய அழைப்பை சொல்றாங்க. எதில் படித்தோம் நம்ம? கலாத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 15வது வசனத்தில் பார்த்தோம். 2வது போகும்போது இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவான்னு சொல்லி நம்பிக்கை வேணும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல இயேசு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அருளால் ஆசீர்வதிக்கிறாரு அப்படிலாம் சொல்லி இப்போ இயேசுவை அறிக்கையிடுங்க, வாயார அறிக்கையிடுங்க, இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிடுங்கன்னு சொல்கிறாங்க. ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில். அதுக்கடுத்து மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க? உடலை, ஆன்மாவை அல்ல, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்ல கடவுளுக்கு மட்டும் அஞ்சுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆக என்ன சொல்றாங்க? உண்மை கடவுளை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவசியுங்கள் அப்படிங்கிறாங்க. 4வது வாரம் போகும்போது தன்னுடைய கணவனை பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயாச்சு. அப்ப அவர்களுக்கு கிடைத்த வசனம் என்ன சொல்றாங்க? தம் ஒரே மகன் மீது, அந்த ஒரே மகன் யாரு? ஆண்டவர் இயேசு. அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறுவர். ஆக உன் புருஷன் சாக மாட்டான். நீ நம்பினது போல அவனும் நம்பினா, அவனும் வாயார அறிக்கையிட்டா எங்க போறாங்க? இந்த சகோதரிகிட்ட தான் விளக்கம் கேட்க போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு விவிலியம் ஒண்ணுமே தெரியாது. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நாள் ஜெபம் முடிஞ்சு உட்கார்ந்து இதுதான் என் மனசை தொட்டது, இதுதான் என் மனசுல பட்டது, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சகோதரிகிட்ட கேட்டுட்டு வர்றாங்க. அப்ப அன்னைக்கு சகோதரிகிட்ட போகும்போது சகோதரி என்ன சொல்றாங்க? நீ அறிக்கையிட தொடங்கி இருக்கிற அதுபோல உன் கணவனும் உன் பிள்ளைகளும் வாயார இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிட்டு இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். தம் ஒரே மகன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருங்கன்னா நிலை வாழ்வு பெறுவீர்கள், அழியா வாழ்வு பெறுவீர்கள். உடலையும் ஆன்மாவையும் கொள்ள வல்ல அந்த கடவுளுக்கு மட்டும் அஞ்சுங்கள், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று இவங்க சொல்லும்போது எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடும்பமாக ஜெபிங்க. அங்கே தான் நான் தொடங்கினேன். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டேன். குடும்பமாக ஜெபிக்கலை அப்படின்னா சாபந்தான் நிறைஞ்சிருக்கும்னு சொன்னேன். குடும்பமாக நீங்கள் என்னைக்கு அமர்ந்து ஜெபிக்க, எவ்வளவு வேலை இருக்கட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், நீங்கள் 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் ஒன்றா உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் ஜெபித்தாலே போதும், மாற்றத்தை நீங்கள் காண முடியும், மாற்றத்தை நீங்கள் காண முடியும். அப்ப இந்த குடும்பம் இயேசுவை அறியாத குடும்பம், என்னன்னு தெரியாத குடும்பம், விவிலியம் தெரியாத குடும்பம், அதில் இருக்கிற வார்த்தைகளை பற்றி விளக்கம் எதுவும் தெரியாத குடும்பம், இந்த வார்த்தைகள் வழியாக திடப்படுத்தப்படுறாங்க, இந்த வார்த்தையின் வழியாக இயேசுவை அறிய வர்றாங்க, கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, குடும்பமா ஜெபிக்கிறாங்க. குடும்பமா ஜெபித்த அவர்கள் குடும்பம் நிலை குலையல, அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 ஆண்டுகளில் இறந்து விடுவார் என்று சொன்னவர் முழுவதுமாக நோய் நீங்க பெற்று
முழுவதுமாக குணமடைந்து தன்னுடைய வேலையை மீண்டும் பெற்று அந்த நோய்க்கான சிகிச்சை முழுவதையுமே அவர் வேலை பார்த்த அந்த கம்பெனி நிறுவனம் பார்த்து செலவழித்து இந்த குடும்பத்தை உருவாக்கி இன்று 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2 ஆண்டுகளில் இறந்து விடுவேன் என்று சொன்ன மனுஷன் 15 ஆண்டுகளாயும் என் கணவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உண்மை தேவனுக்கு நன்றி என்று அந்த அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலி என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலி என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலி என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் கரங்களை தட்டி இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் எழுந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் எழுந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலி என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலி என்று பாடு. Praise the Lord. 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 இயேசுவில் அருமையானவர்களே, இறுதியாக ஒரு சில இறை வார்த்தைகளோடு நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். ஏன்னா நேரமும் ஆகிவிட்டது, அதனால தான் வேகமாகவும் போனோம், நேரமாகிவிட்டது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். 15ஆம் அதிகாரமே திராட்சை கொடி அந்த மாதிரி அந்த உவமை. இல்லை நீங்க அந்த வசனம் 5வது வசனத்தை மட்டும் படிங்க. என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்ல மாட்டேன், மைக்கில் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிடும். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் முடியாது, இணைந்திருந்தால் அன்றி கனி தர முடியாது. கடைசி என்ன சொல்றாரு? என்னை விட்டு பிரிந்து. என்னன்னா என்ன நினைச்சிடாதீங்க, செல்வன் இல்ல, ஏசு ஆண்டவர் இந்த இருக்கிறார், ஏசு ஆண்டவர். என்னை விட்டு பிரிந்து முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எது நம்மை ஆண்டவரோடு இணைக்கும்? ஜெபம், இறைவார்த்தை வாசிப்பது, வழிபாடுகளில் பங்கெடுப்பது, எல்லாவற்றையும் கடந்து ஜெபிப்பது. ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் இயேசு தந்தையாகிய கடவுளோடு ஒன்றித்திருந்தார் என்றுதான் விவிலியம் சொல்லுகிறது. எப்படி ஒன்றித்திருந்தார்? தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும். அப்படி சொன்னா எதுல? ஜெபத்தினால் ஒன்றித்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஆகவேதான் மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளை அன்பு செலுத்து, கடவுளை மகிமைப்படுத்து, கடவுளை வாழ்க்கையில் தேடு, அவரோடு உறவிலை ஜபத்தினால் ஒன்றித்திரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அறகுறையா இல்ல, எல்லாம் நமக்கு அறகுறை தான், நமக்கு எல்லாம் அறகுறை தான். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஐயோ ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே சாவே எனக்கு ஆபத்து சாவே அப்படின்னு ஓடி வருவான். இல்லைன்னா இந்த போறான் பாரு, இவெல்லாம் சாமியாரான், இவன்கிட்ட போய் நான் சிலுவை வாங்கணுமா அப்படின்னு கத்திட்டு போவான். என்னமா திட்டிட்டு போவோம். எல்லாம் நிறைய நடக்கும், அதெல்லாம் உண்டுதான். ஆனால் அப்படிதான் அறகுறையா இல்லை, அறகுறையா இல்லை. முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆன்மாவோடு முழு இதயத்தோடு எல்லாம் எதுலையும் குறைபாடு இருக்கக்கூடாது. ஆண்டவரை வணங்கு, உன் ஆண்டவரை வணங்கு, அவரை மட்டுமே செய்ய. கடந்து வரும்போது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இதைத்தான் அறிக்கையிட வேண்டும். பேதுரு அறிக்கையிட்டது போல யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று முழுமையாய் நாம் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், சரணடைய வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10 தொடங்கி வாசிங்க பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10 தொடங்கி வாசிங்க பார்க்கலாம். இருவர் இறைவனிடம் வேண்டுவதற்காக கோவிலுக்கு சென்றார்கள். நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க கோவிலுக்கு வேண்டுவதற்கு. கவனிங்க, இந்த 2 பேரை கவனிங்க. ஒருவர் பரிசேயர். இதுல எத்தனை பேர் பரிசேயர்லாம் எனக்கு தெரியாது. மற்றவர் வரி தண்டுபவர். வரி தண்டுபவர் பாவி. ஓகே. பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ பாவி வரி தண்டுவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பெருமை. வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10ல் ஒரு பங்கை கொடுக்கிறேன். காணிக்கை எடுக்கும்போது உண்டியல் நிறைய போடுறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயரை அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அது கடைசியா இயேசு சொன்னதா இருந்தாலும் நமக்கு தேவை, நான் ஒரு பரிசேயனா, நான் ஒரு வரி தண்டுவோர் பாவியா, என் நிலையில் நான் கோவிலுக்கு சொல்லுகிறேன், என் நிலையில் நான் செபிக்கிறேன். காலரை தூக்கி நான் செஞ்சதெல்லாம் பெருமை பண்ணேன். ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு 1500 ரூபாய்க்கு ஒரு ஃபேனை வாங்கிவிட்டு அன்பளிப்பு கொட்டையாக இருக்கும், குடும்ப பேரே இருக்கும் வரிசை. அதில் அந்த மாதிரி தான் இவனும் போய் நின்றுக்கிட்டு நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன். சுரேஷ் ஃபாதர் கேட்டவுடன் நான் தான் முதலில் வந்து கொடுக்கிறேன், நான் அன்னைக்கு ஒரு நாள் அன்னதானம் போட்டேன், இன்னைக்கும் நான் தான் போட்டேன், அதெல்லாம் சொல்லி கடவுள் கேட்டேன். அதெல்லாம் கணக்கில் கடவுள் எழுத மாட்டார். நீ செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் எழுதுவார், செய்த உதவிகளை அதை மட்டும்தான் எழுதி வைப்பார். அதான் வாழ்வின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆக நாம் இவற்றை எல்லாம் கடந்து செய்யணும். ஆக ஜெபியுங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஜெபியுங்கள், நம்புங்கள்,
நல்லதே நடக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஜெபம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜெபமாலை கூட ஜெபந்தான். ஜெபமாலை கூட ஜெபந்தான். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. அற்புதமானது. அந்த பாடல் அருமையாக பரலோகத்தில் இருக்கிற தொடங்கி அருள் நிறை மரியே என்று வாழ்த்தி எவ்வளோ அருமையாக சொல்லக்கூடியதாக ஜெபம் ஜெபம். கிறிஸ்தவனுக்கு ஜெபம்தான் ஆயுதம். ஜெபம்தான் ஆயுதம். அதை மறந்து விடார்கள். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூடவே இருக்கிறேன். ஆக இந்த நற்செய்தி பகிர்வின் இறுதியிலே இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். ஒன்று, இயேசுவை விட்டு பிரிந்து உன்னாலும் சரி என்னாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கடுத்து முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு இறைவனை வணங்கு. எல்லாம் முழுமையா செய். அறகுறையா செய்ய, அறகுறைனா அறகுறையா தான் போகும். அப்போ சரணடை. யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது என்று. ஏனென்றால் அவர் வாழும் கடவுள், நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற கடவுள். இறுதியாக நம்மை நாம் நம்பும் கடவுள் நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆக ஜெபியுங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஜெபியுங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஜெபியுங்கள், நம்புங்கள். யார? பூசணிக்காய, எலுமிச்சம்பழத்தை, கயிறு கட்டுறத, நிறையெல்லாம் நடக்குது. மந்திரிச்சிட்டு வர்றது, அதெல்லாம் தாயத்து கட்டுறது, அப்படிலாம் அதெல்லாம் நம்புவோம். எல்லாத்தையும் நம்புவோம். அதனால் நம்புங்கள் சொல்லும்போது எதையும் யோசிச்சுக்கங்க, நல்லா இருக்கும். ஜெபியுங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.